எல்லோருக்கும் வணக்கம். அன்பார்ந்த நண்பர்களே, நாங்கள் இந்த ஊடக சந்திப்பு முன்னிலை சோசியலிச கட்சியால் நாங்கள் அழைக்கப்பட்டதுக்கான காரணம் எங்களுடைய கட்சியின் 4வது தேசிய மாநாடு மார்ச் 1ஆம் தேதி கொழும்பில் நடைபெறும். அதை பற்றி உங்களுக்கு அறிவித்ததுக்காக தான் நாங்கள் இந்த ஊடக சந்திப்பை அழைப்பதற்கான காரணம். இந்த எங்களுடைய 4வது மாநாடு நடைபெறும் இந்த தருணை இலங்கையிலையும் உலகத்திலையும் அரசியல் ரீதியாக எடுத்து பார்த்தாலும் பொருளாதார ரீதியாக எடுத்து பார்த்தாலும் பெரிய ஒரு நெருக்கடி இருக்கிற நேரம் என்று தான் நாங்கள் எங்களுடைய கருத்து ஒரு பெரிய ஒரு நெருக்கடி. உங்களுக்கு உலகம் பூரா யுத்தங்கள் நடந்து கொண்டு இருக்கிற ஒரு நேரம். அமெரிக்க ஏகாதிபத்திய வாதம் இன்னமும் வளர்ந்து கொண்டு யுக்ரைனில் ஒரு யுத்தம் நடந்து கொண்டு இருக்குது. அதே நேரத்தில் வெனிசுவேலா மாதிரி நாடுகளில் இருந்த இந்த தேர்தல் மூலியமாக ஆட்சிக்கு வந்த ஜனாதிபதிமார்களை கடத்தி கொண்டு போகிற ஒரு நிலைமை உருவாயிருக்கு. ஐநா மாதிரி நிறுவனங்கள் பற்றி கணக்கெடுக்காமல் அமெரிக்க ஏகாதிபத்தியவாதத்தில் நடவடிக்கைகள் நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற ஒரு நேரம். அதே நேரத்தில் பலஸ்தீன் மக்களுக்கு எதிராக இஸ்ராயல் மனித தன்மைக்கு எதிராக நடக்கிற யுத்தம் நடக்கிற இந்த நேரம். இனி எதெல்லாம் பார்த்துட்டோன்னா எங்களுக்கு விளங்குற ஒரு காரணம் ஒன்று இருக்குது. அதுதான் இப்போ அமெரிக்க ஏகாதிபத்தியவாதண்ட தன்னுடைய பொருளாதார அதிகாரம் வர வர அதுக்கு சீனா மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் வர அந்த சவாலுக்கு முகம் கொடுக்க அவங்களுக்கு இருக்கிற ஒரே வழி என்று அவங்களுடைய இந்த யுத்த அதிகாரத்தை பாவிச்சு கொண்டு இருக்கிற நிலைமை, அந்த யதார்த்தத்தில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த நேரம். இப்போ உலக அரசியல் சூழ்நிலை, உலக பொருளாதார நெருக்கடி சூழ்நிலை எப்படி வளர்ந்து கொண்டு வரும்போது இலங்கையிலையும் இந்த பொருளாதார நெருக்கடி அதையோட வளர்ந்து கொண்டு வர இந்த பொருளாதார நெருக்கடி அதிலேயும் ஒரு விதமான வித்தியாசமும் இல்லை. ஏனென்றால் நாங்கள் இப்போ கடந்த 2024 செப்டம்பர் மாதத்தில் ஒரு புது ஜனாதிபதியை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். அதுக்கு பிற்பாடு 2024 நவம்பர் மாதத்தில் நாங்கள் ஒரு பொது தேர்தலில் வடக்கு கிழக்கு மலையக மக்கள் மற்றும் தெற்குல மக்களோடு சேர்ந்து ஒரு 3/2 பகுதி ஒரு அதிகாரத்தை கொடுத்துருக்கு பாராளுமன்றத்தில் இந்த புதிய என்பிபி அரசாங்கத்துக்கு, தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு. இனி இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் 2024ஆம் ஆண்டில் நான் முதல்ல சொன்ன மாதிரியே சிங்கள மக்கள் மாத்திரமல்ல, மலையத்து வடக்கில் கிழக்கில் வளையத்தில் சேர்ந்த தமிழ் முஸ்லீம் மக்களும் சேர்ந்து எவ்வளோ பெரிய ஒரு அதிகாரம் கொடுத்த இந்த என்பிபி அரசாங்கத்திலிருந்து மக்கள் எதிர்பார்த்த அந்த வித்தியாசங்கள் வந்திருக்கு. இப்போ ஒரு வருட காலம், ஒரு 4 மாதம் 5 மாதம் கழிஞ்சிருக்கிற இந்த நேரத்தில் சாதாரண மக்கள் எதிர்பார்த்த அந்த வித்தியாசம், அந்த மாற்றத்தை கொண்டு வர இவங்கள் முயற்சி செஞ்சுருக்கிறாங்களான்ற காரணம் எங்கள் அதை பற்றி பேசிக்கொண்டு ஒரு நிலைமை உருவாயிருக்கு. இனி இது கடந்த 76 வருஷத்தை பற்றி நாங்கள் என்ன மாதிரி பேசணும். கடந்த தேர்தல் காலத்தில், கடந்த ஜனாதிபதி தேர்தல் காலத்தில், அதே மாதிரி பொது தேர்தல் நடந்த அந்த காலகட்டத்தில் அந்த தேசிய மக்கள் சக்தி 76 வருட சாபம் பற்றி பேசினார். 76 வருட சாபம், ஐக்கிய தேசிய கட்சி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி, இந்த மாதிரி பலவிதமான கட்சிகள், ஜவர்தன விக்ரமசிங்க, பண்டாரநாயக்க, ரத்வத்தே, ராஜபக்ச இவங்களுடைய ஆட்சிகள், இந்த மாதிரி ஜனாதிபதிமார்கள் இருந்த இந்த ஆட்சிகளை பற்றி கழிச்சது. அதுக்கு நாங்கள் அவங்கள் அது எப்படி சொன்னது என்றால் அது 76 வருட சாபம் என்று தான் சொன்னது. இனி அந்த மாதிரி 76 வருட சாபத்துக்கு பிற்பாடு அந்த பொருளாதார நெருக்கடிகளுக்கு, அந்த அரசியல் நெருக்கடிகளுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு மாற்றத்தை கொண்டு வர நோக்கத்தில் தான் இவங்கள் ஆட்சிக்கு வந்தது. சாதாரண மக்கள் அவங்கள் மத்தியில் வச்ச எதிர்பார்ப்பு அந்த மாதிரி.
அதனால் எங்களுக்கு இருக்கிற முதல் கேள்வி வந்து இந்த ஒரு வருட 4 மாதம் 5 மாதம் கழிஞ்சிருக்கிற நேரத்தில் இந்த எதிர்பார்ப்புகளுக்கான எந்த மாதிரி பதில் இவங்க கொடுத்துருக்குறாங்க, மக்களுக்கு ஒரு விதமான வித்தியாசம் கண்டிருக்கிறாங்களா? பொருளாதார அடிப்படையில் எடுத்து பார்த்தாலும், அரசியல் அடிப்படையில் எடுத்து பார்த்தாலும், அரசியல் கலாச்சாரம் என்ற அடிப்படையில் எடுத்து பார்த்தாலும், இந்திய அதிகாரத்துக்கு முகம் கொடுக்கறதுக்கு தன்னுடைய வேலை திட்டங்கள் அந்த அடிப்படையில் எடுத்து பார்த்தாலும், அமெரிக்கா ஏகாதிபதிவாதம் உலக இந்த பிராந்திய அரசியல் மத்தியில் அவங்க நடாத்துகிற சில அவங்களுடைய நடவடிக்கைகள் அடிப்படையில் எடுத்து பார்த்தாலும் இந்த அரசாங்கம் ஒரு விதமான வித்தியாசமும் காட்டியிருக்கா இல்லைன்றது தான் எங்களுடைய பதில் வந்து இல்லை. அதில் ஒரு வித்தியாசமான காரணத்தை சொல்லப்படும். ஏனென்றால் நாங்கள் வேண்டாம்னு சொன்ன அந்த 76 வருட சாபம் அந்த ஆட்சிகள் நடத்தின அந்த பொருளாதார திட்டம், அந்த அரசியல் திட்டம், அந்த அரசியல் கலாச்சாரம், அந்த பிராந்திய அரசியல் அவங்களுடைய இருக்கிற அடைமைத்தனம், அதே மாதிரி அமெரிக்க ஏகாதிபதிவாதம் மத்தியில் அவங்களுடைய இருக்கிற அடிமைத்தனம், அதே திட்டங்கள், அதே கொள்கைகள் அப்படியே நடத்தி கொண்டு போகிற ஒரு நிலைமையை நாங்கள் கண்டு கொண்டு இருக்கிறோம். இப்போ நாங்கள் பயங்கரவாத தடை சட்டம் எடுத்து பார்த்தா, இப்போ 1979ஆம் ஆண்டிலிருந்து வடக்கு கிழக்கு தெற்குல மக்கள் இதுக்கு எதிராக, முற்போக்கான மக்கள் இதுக்கு எதிராக, இது வந்து ஒரு ஜனநாயக விரோதமான ஒரு சட்டம் என்ற அடிப்படையில் இதுக்கு எதிராக பலவிதமான ஆர்ப்பாட்டங்கள் நடந்தது. அதுக்கு எதிராக பலவிதமான கருத்துகள் சொல்லப்பட்டிருக்கு. அது இப்போ இதில் தாக்கப்பட்ட இப்போ கிழக்கில் மக்களுக்கு அட்பாட அதுக்கு அதே மற்றும் தெற்குல மக்களும் ஜேவிபி என்ற கட்சியும் இந்த பயங்கரவாத தடை சட்டத்திலிருந்து பலவிதமான தாக்குதலுக்கு முகம் கொடுத்திருக்கிற ஒரு கட்சி. அந்த மாதிரி ஒரு வரலாற்று இருக்குது. அப்போ அந்த வரலாற்றுக்கு எதிராக கடந்த 2024 நடந்த தேர்தல்களில், ஜனாதிபதி பொது தேர்தல்களில் இதுக்கு எதிராக குரல் கொடுத்த ஜனாதிபதி திசாநாயக்க மற்றும் ஹரணி அமரசூரிய பிரதமர் மற்றும் அவங்களுடைய தலைவர்கள் இப்போ புது PSTA, புது பயங்கரத்தில் இருந்து அரசாங்கத்தை காப்பாற்றுற ஒரு புது சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. இது மிக இந்த அடக்குமுறை ரீதியாக எடுத்து பார்த்தா இது மிகவும் பாதிக்கப்படுற ஒரு சட்டம். ஏனென்றால் பயங்கரவாத தடை சட்டம் அது ஆயுத போராட்டம் நடத்துகிற நேரத்தில் அது பயங்கரவாத தடை சட்டத்தை பாவிக்கக்கூடிய ஒரு நிலைமை இருந்தாலும், இப்போ நடக்கிற இந்த அரசாங்கங்களுக்கு எதிராக, ஆட்சிகளுக்கு எதிராக நடக்கிற இந்த ஆர்ப்பாட்டங்களை அதுக்கு எதிராக அடக்குமுறையை நடத்துறதுக்கு இந்த சட்டம் போதாது. உண்மையான காரணம் அது போதாது. அதனால தான் அதுக்கு விட வித்தியாசமான ஒரு PSTA என்ற அடிப்படையில் இன்னொரு பயங்கரவாத சட்டத்தை கொண்டு வர ரணில் விக்ரமசிங்க முயற்சி பண்ணது. அதே பாதையில் போய்கொண்டு இப்போ ஜனநாயகத்தை கொண்டு வர்றது, மக்களின் விடுதலையை கொண்டு வர்றதுன்னு வந்த இந்த தேசிய மக்கள் சக்தியின் கட்சி, ஜேவிபி தலைமை தாங்குகிற NPP, DP தலைமை தாங்குகிற இந்த தேசிய மக்கள் சக்தி இப்போ அதே மாதிரி ஒரு பயங்கரவாத சட்டத்தை கொண்டு வர முயற்சி பண்ணி கொண்டு இருக்கு. இனி இது வந்து ஒரு கேவலமான ஒரு சிச்சுவேஷன் என்று சொல்லலாம், கேவலமான ஒரு நிலைமை என்று சொல்லலாம். இனி இதுதான் மக்கள் நான் முதல் சொன்ன காரணம், மக்கள் எதிர்பார்த்த அந்த வித்தியாசத்தை, மாற்றத்தை கொண்டு வர இவங்களுக்கு முடியுமா? அப்போ இதால் என்ன நடந்து கொண்டிருக்கு? இப்போ இதால் என்ன நடந்து, இன்னொரு உதாரணத்தை சொன்னால், இப்போ புதிய சீர்திருத்தங்கள், கல்விக்கு கொண்டு வந்திருக்கிற புதிய சீர்திருத்தங்கள், புதிய சீர்திருத்தங்கள் எடுத்து பார்த்தாலும் இதுவும் அப்படிதான். இதுவும் வந்து கடந்த கோட்டாபய ராஜபக்ச கொண்டு வந்து முயற்சி பண்ணி சரி வராதில், மற்றது ரணில் விக்ரமசிங்க அதே பாதையில் போய் இந்த சீர்திருத்தங்கள் கொண்டு வந்து அது நடத்த முடியாமல் கடைசியாக இப்போ ஹரணி அமரசூரிய மற்றும் இந்த ஜேவிபி தலைமை தாங்கிற NPP அரசாங்கம் இது கொண்டு வந்திருக்கு. இலங்கையில் கல்வின்ற அடிப்படையில் எடுத்து பார்த்தா ஒரு சீர்திருத்தங்கள் வேண்டும், மாற்றங்கள் வேண்டும். அதை பற்றி எங்களுக்கு ஒரு விதமான வேறு கருத்துகள் இல்லை.
அதுண்டாலும் எந்த மாதிரி சீர்திருத்தங்கள்லாம் இருக்க வேண்டும். முதல் காரணம் மொத்த உள்ளாட்சி ஜிடிபி, மொத்த உள்ளாட்சி உற்பத்தியில், மொத்த உள்ளாட்சி உற்பத்தியில் 6 வீதம் கல்விக்கு ஒதுக்கப்பட வேண்டும் என்று இந்த ஹரிணி அமரசூரிய, இந்த பிமல் ரத்நாயக, இந்த ஜனாதிபதி அனுருத் திசாநாயக்க கடந்த காலத்தில் குரல் கொடுத்தாங்க. அப்போ இதுவரைக்கும் 2 வீதத்துக்கு மேலாக ஒதுக்க முடியாத ஒரு நிலைமையில் இருக்கிறார். அப்போ இதுதான் முதல் காரணம். ஏனென்றால் கல்விக்கு ஒதுக்கப்பட வேண்டிய காசு, பணம், நிதி அது 6 வீதத்துக்கு போடும் மொத்த உள்ளாட்சி உற்பத்தியோட பார்த்தா. அப்போ இதுதான் உலகத்தில் எல்லாரும் அக்செப்ட் பண்ணுற ஒரு நிலைமை. அப்போ அது ஒடுக்கப்படாமல் டெக்னாலஜியை கொண்டு வர வேண்டும், கிளாஸ் ரூமுக்கு டெக்னாலஜி கொண்டு வர வேண்டும்னு இந்த மாதிரி பெரிய ஒரு வித்தியாசம் கல்வியில் இருக்கும் போது, கல்வியில் இது மாதிரி பொதுமக்களின் பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி பெரிய ஒரு வித்தியாசம் இருக்கும் போது, அந்த வித்தியாசம் அப்படியே இருக்கும் போது அந்த வித்தியாசத்தை ஒரு சட்டமாக்கி அந்த சட்டமான நிலைமைக்கு கொண்டு வர மாதிரி ஒரு புதிய சீர்திருத்தங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க கல்வின்ற அடிப்படையில். அப்போ இது பார்த்தால் இது அந்த உலக வங்கி அவங்களுடைய ப்ரோக்ராம், உலக வங்கின்ற ப்ரோக்ராம் இந்த நவதாரால பொருளாதார திட்டத்துக்கு அடிமையான ஒரு சீர்திருத்தங்கள், அவ்வளவுதான் அவங்களுக்கு வேண்டும். அது ஒழிய இந்த கல்வின்ற அடிப்படையில் என்ன மாதிரி ஒரு மனிதனை உருவாக்க வேண்டும், என்ன மாதிரி அறிவியல்ன்றது என்ன மாதிரி வளர்ந்த ஒரு மனிதனை உருவாக்க வேண்டும் என்ற அந்த கான்செப்ட், அந்த சித்தாந்தம் இல்லாமல் இது இந்த நவதாரால செல்வந்தர்களுக்கு அவங்களுக்கு அடிமையான தொழில்கள் உருவாக்குறதுக்கான ஒரு கல்வி சீர்திருத்தங்கள்னு தான் எங்களுடைய கருத்து. இதுதான் ரணில் விக்ரமசிங்க கொண்டு வந்த முயற்சி பண்ணது, இதுதான் கோட்டாபே கொண்டு வர ட்ரை பண்ணது. அதே மாதிரி அதுதான் இப்போ ஹரணி அமரசூரிய, அனுருத் திசாநாயக்க கொண்டு வர முயற்சி பண்ணிருக்கிறது. அதுதான் நாங்கள் சொன்னது. இது இந்த பொதுமக்களுக்கு இந்த பொதுமக்களிட இருக்கிற இந்த வித்தியாசம், கல்வின்ற அடிப்படையில் இருக்கிற பெரிய வித்தியாசம், அது ஒரு சட்டமாக்கி கொண்டு வர ஒரு நிலைமை என்று தான் நாங்கள் காண்றோம். இனி இதில் என்ன வந்திருக்கிறது என்றால், இதில் நாங்கள் என்ன மாதிரி கருத்தில் கடைசியாக வர வேண்டும் என்றால், கடந்த காலத்தில் இந்த 76 வருஷ சாபத்துக்கு எதிராக ஒரு புது முறைமையை கொண்டு வர வேண்டும், சிஸ்டம் சேஞ்ச் கொண்டு வர வேண்டும் என்று பேசப்பட்ட இந்த சக்தி, இந்த ஜேவிபி தலைமை தாங்குகிற என்பிபி சக்தி கடைசியாக அதே பாதையில் போய்கொண்டு இருக்கு. அப்போ இது இடதுசாரின்ற அடிப்படையில் எடுத்து பார்த்தா எங்களுக்கு இருக்கிற சவால், முன்னிலை சோசியலிச கட்சி இடதுசாரிகளுக்கு இருக்கிற இந்த சவால் தான் இப்போ ஒரு வகையில் அது சொல்லப்பட்டது. ஏனென்றால் இடதுசாரிகளுக்கும் கடைசியாக அவங்களுக்கும் போக தேவையான வழி இதே பாதை தான், வேறு வித்தியாசமான பாதை அல்ல. அப்போ சீனா ஒரு முதலாளித்துவ நாடாக மாறியிருக்கு. கடந்த காலத்தில் ஐரோப்பிய நாடுகள் இருந்த சோசியலிச நாடுகள் இல்லாமல் போயிருக்கு. அதே மாதிரி இலங்கையில் ஜேவிபின்ற அடிப்படையில் கடந்த காலத்தில் 6 தசாப்தங்களுக்கு மேலதிகமான காலம் பூரா அவங்களால் சொல்லப்பட்ட இந்த இடதுசாரி வேலைத்திட்டம் இப்போ தள்ளிவிட்டு அவங்களுக்கு இப்போ இதே அந்த 76 வருட காலத்தில் நாங்கள் அந்த அனுபவித்த அதே முறைமையே அந்த பாதையிலே போக வேண்டிய ஒரு நிலைமை வந்திருக்கு. அதனால் இந்த இடதுசாரியம் என்ற முற்போக்கான வேலைத்திட்டங்கள் சரி வராது, அது யதார்த்தம் இல்லை என்ற ஒரு சித்தாந்தம் வளர்ந்து கொண்டு வருது. அந்த மாதிரி ஒரு கோட்பாடு வளர்ந்து கொண்டு வருது. இந்த கோட்பாடு உண்மையான இடதுசாரிகளுக்கு எதிரான ஒரு சவால். அதே நேரத்தில் இவங்களுடைய இருக்கிற இந்த ஃபெயிலியர், இவங்க இந்த அரசாங்கம் நடத்துறதுல வந்திருக்கிற ஃபெயிலியர்ஸோடு வந்திருக்கிற இன்னொரு கருத்து தான், இந்த இடதுசாரிகளுக்கு சரியான முறையில் அரசாங்கம் கொண்டு போயிடாது, இவங்கள் ஒரு ஃபெயில் ப்ராஜெக்ட். இந்த 2 சித்தாந்தங்கள் எங்கள் மத்தியில் ஒரு சவாலாக இருக்குது. அதனால் இந்த 4வது தேசிய மாநாடு
நடைபெறும் இந்த நேரத்தில் மார்ச் 1ஆம் தேதி முன்னிலை சோசியலிச கட்சி இலங்கையில் இந்த இடதுசாரியத்துக்கு தலைமை தாங்குகிற கட்சி என்ற அடிப்படையில் நாங்கள் இந்த இடதுசாரியத்துக்கு ஒரு அறிவியல் வேலை திட்டத்தை கொண்டு வரலாம், மக்களுக்கு ஒரு முறைமை மாற்றத்தை கொண்டு வரலாம், மக்களோட எதிர்பார்ப்புகள் எப்படியாவது அது ரியலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு வேலை திட்டத்தை கொண்டு வரலாம் என்ற அந்த நம்பிக்கை மக்கள் மத்தியில் உருவாக்க வேண்டிய ஒரு மாநாடாக இதை கொண்டு வர வேண்டும். இந்த மாநாடுக்கு தென் ஆசியாவில் சேர்ந்த இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் மற்றும் நேபாள் மாதிரி நாடுகளில் இருந்து இடதுசாரி கட்சிகள் இதில் பங்கு பெறுறது. அதே நேரத்தில் ஐரோப்பிய நாடுகள், இத்தாலி, ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து மற்றும் பிரான்ஸ் இந்த மாதிரி நாடுகளிலிருந்து இடதுசாரி கட்சிகள் உறுப்பினர்கள் இதில் சேர்ந்து கொள்வார்கள். இனி இந்த மாநாடு ஒரு வகையில் இந்த இந்திய மேலாதிகாரத்துக்கு எதிரான ஒரு மாநாடாக இருக்கும். அதே நேரத்தில் உலகம் பூரா இந்த நடக்கிற இந்த அமெரிக்க ஏகாதிபதிவாதத்துக்கு எதிரான ஒரு மாநாடாக இயங்கும். அதே மாதிரி இது இலங்கையில் இடதுசாரியம் என்ற அடிப்படையில் நடப்பெறும் ஒரு மாநாடாக அது இயங்கும் என்று தான் எங்களுடைய நம்பிக்கை. இனி உங்களுக்கு தெரியும், இப்போ கடந்த 2024 நவம்பர் மாதத்தில் நடந்த இந்த தேர்தலில், பொது தேர்தலில் நான் முதல்ல சொன்ன மாதிரியே இந்த வடக்கு கிழக்கு மலையக பகுதிகளில் சேர்ந்த தமிழ் மக்கள், முஸ்லீம் மக்கள், மலையக தமிழ் மக்கள் எல்லாரும் இதில் ஜனாதிபதி தேர்தலில் அன்ரோ திசாநாயக்காவுக்கு வாக்களிக்க இல்லாத மக்கள் எல்லாரும் சேர்ந்து 2024 நவம்பர் மாதத்தில் ஒரு 2 பங்கு அதிகாரத்தை வழங்கக்கூடிய மாதிரி ஒரு வெற்றியை கொண்டு கொடுத்தாங்க. அவங்களுடைய எதிர்பார்ப்பில் இருந்த ஒரு பிரதான காரணம் தான் இந்த தேசிய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண்றது. தேசிய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண்றது, இன ஒடுக்குமுறைக்கு எதிராக, இனவாதத்துக்கு எதிரான ஒரு நடைமுறை ரீதியான ஒரு வேலைத்திட்டத்தை இந்த புது அரசாங்கம் கொண்டு வரும். இவங்கள் வரலாற்றில் ஒரு இனவாத நடவடிக்கைகள் எடுக்காத ஒரு கட்சி, இவங்களுடைய தலைவர்கள் அந்த மாதிரி இனவாத நடவடிக்கைகளை ஈடுபட இல்லை. அதனால் இந்த புது கட்சி, இந்த புது ஆட்சி ஒரு புது வேலைத்திட்டம் தேசிய பிரச்சனைக்கு ஒரு தீர்வாக கொண்டு வருவாங்கன்ற எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த எதிர்பார்ப்பு இப்போ இல்லாமல் போய் கொண்டிருக்கு, அது உண்மை. அப்போ இந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருந்தாலும் இந்த தேசிய பிரச்சனைன்ற அடிப்படையில் எடுத்து பார்த்தாலும் இவங்கள் அந்த கடந்த கால ஆட்சிகள் அதே பாதையில் போய்கொண்டு, உங்களுக்கு தெரியும், கடந்த ராஜபக்சவும் தான் சொன்னவர் 13வது திருத்தம் 13+ திருத்தங்கள் இதை பற்றி பேசினது. சந்திரிகா மற்றும் எல்லாரும் இதை பற்றி பலவிதமான நோக்கங்கள், தன்னுடைய நோக்கங்களை பற்றி சொன்னாலும் அதெல்லாம் ஜனாதிபதி தேர்தலுக்கு முதல்ல வந்த கருத்துகள். எல்லா ஜனாதிபதிவார்களும் ஜனாதிபதி தேர்தலில் முதல்ல தன்னுடைய சிறுபான்மையான மக்கள் பற்றி பலவிதமான அவங்களுடைய அரசியல் ஜனநாயகத்தை பற்றி பலவிதமான கருத்துக்கள், முற்போக்கான கருத்துக்கள் சொன்னாலும் அவங்கள் ஆட்சிக்கு வந்த பிற்பாடு அந்த நடவடிக்கைகள் எடுக்கையில் அதுக்கு பதிலாக இன ஒடுக்குமுறை இன்னமும் வளர்க்கக்கூடிய மாதிரி, அதே நேரத்தில் இனவாதம் வளர்க்கக்கூடிய மாதிரி தீர்மானங்கள் தான் நாங்கள் எடுத்தது. எல்லா ஜனாதிபதிமார்களும் எல்லாம் ஆட்சியும். அப்போ இந்த புது தேசிய மக்கள் சக்தியின் ராஜ்யம் அதே பாதையில் போய்கொண்டு அதை பற்றி ஒரு விதமான கருத்தை மக்கள் மத்தியில் வைக்காமல், ஒரு விதமான நடவடிக்கையும் வைக்காமல் அவங்க பழைய பாதையிலே போய்கொண்டு இருக்கிறாங்க. இனி இதுதான் நாங்கள் முகம் கொடுத்திருக்கிற ஒரு யதார்த்தம். இப்போ நாங்கள் எங்களுடைய 4வது தேசிய மாநாடு, இது இந்த வரிசையில் பார்த்தா நாங்கள் முதல் மாநாடு 2012ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் நடத்தினது. அதுக்கு பிறகு இது 4வது. இது 4வது என்றாலும் இது வரிசையில் 4வதாக வந்தாலும் இது ஒரு வித்தியாசமான மாநாடுன்னு நாங்கள் நினைக்கிறோம். இதனால் இது ஒரு விசேட மாநாடு. இதில் நாங்கள் ஒரு வேலை திட்டத்தை நாங்கள் மக்கள் மத்தியில் வைக்க போகிறோம். அதுதான்
தேசிய பிரச்சனைக்கு எந்த மாதிரி தீர்வு கொண்டு வராது, தேசிய பிரச்சனைக்கு நாங்கள் எங்களுடைய தீர்வு நாங்கள் மக்கள் மத்தியில், இலங்கை சிங்கள தமிழ் முஸ்லீம் மலைய மக்கள் மத்தியில் வைக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். இந்த 1ஆம் தேதி மார்ச். அதில் ஒரு கருத்தை நாங்கள் சுருக்கமாக சொன்னால் உண்டு, நாங்கள் மலையத்து மக்கள் ஒரு தேசிய இனமாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மலையத்த மக்களும் ஒரு தேசிய இனமாக, சிங்கள தேசிய இனம், தமிழ் தேசிய இனம், முஸ்லீம் தேசிய இனம் மற்றும் மலையத்து மக்களும் ஒரு தேசிய இனமாக நாங்கள் ஏற்றுக்கொண்டது ஒரு காரணம். மற்றது, இலங்கை தேசிய பிரச்சனைக்கு பதிலாக அதுக்கு தீர்வு கொண்டு வர்றதுக்காக நாங்கள் இரு சபைகள் நாங்கள் கொண்டு வர எங்களுடைய யோசனை இருக்குது. இருமன்றம் என்றால் இப்போ இருக்கிற பாராளுமன்றம், அதில் இருக்கிற ஜனநாயக விரோதமான சில காரணங்கள், நாங்கள் அதில் சில வித்தியாசங்கள் செஞ்சு இந்த பாராளுமன்றம் இருக்கும் போது இன்னொரு மன்றத்தை நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டும். அந்த மன்றம் இந்த இன அடிப்படையாக சமத்துவமான பிரதிநிதித்துவம் வேறு மாதிரி தான் அந்த 2வது மன்றத்தை நாங்கள் உருவாக்க வேண்டும். ரெண்டாவது மன்றம் இன அடிப்படையாக எடுத்து பார்த்தால் ஒரு சமமான பிரதிநிதித்துவம், தமிழ் முஸ்லீம் சிங்கள மலையத்து மக்களின் சமமான பிரதிநிதித்துவம் வேறு ஒரு மன்றம். அப்போ அதில் என்னென்றால் சில கலாச்சார ரீதியாக எடுக்கிற சில தீர்மானங்கள், மத ரீதியாக எடுக்கிற சில தீர்மானங்கள், மொழி ரீதியாக எடுக்கிற சில தீர்மானங்கள், இதுகளை பற்றி இந்த 2 மன்றங்களையும், இந்த 2 மன்றத்திலையும் தீர்மானிக்க வேண்டும். அது ஒரு சட்டமாக மாறுறது என்றால், அதனால் அந்த இன ரீதியாக எடுக்கிற சில கலாச்சார விரோத ரீதியாக எடுக்கிற சில சட்டங்கள் நிறுத்தக்கூடிய ஒரு நிலைமை இதால் உருவாக்கலாம். அதனால் இந்த இருமன்றம் என்ற அந்த புது அதை நாங்கள் எங்களுடைய அரசியல் அமைப்புக்கு கொண்டு வர முயற்சி செய்கிறோம். அதே நேரத்தில் சுவாட்சி பிரதேசங்கள், சுயாட்சி பகுதிகள், சுயாட்சி அலகுகள் நாங்கள் இந்த பவர் டிசல்யூஷன் அதிகார பகிர்வுன்ற அடிப்படையில் நாங்கள் சுயாட்சி பிரதேசங்கள், சுயாட்சி பகுதிகள், சுயாட்சி அலகுகள் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ண எங்களுடைய இந்த வேலை திட்டத்தில் இருக்குது. அப்போ அது தமிழ் மக்கள் கூடுதலாக இருக்கிற பிரதேசங்கள் பகுதிகள், முஸ்லிம் மக்கள் கூடுதலாக இருக்கிற பகுதிகள், தெற்கில் சிங்கள மக்கள் இருக்கிற பகுதிகள், அதே மாதிரி மலையத்து மக்கள் இருக்கிற பகுதிகளில் அந்த மக்களின் தேவைக்கான அந்த அடிப்படையில் இந்த சுயாட்சி பகுதிகள், சுயாட்சி அலகுகள் நாங்கள் உருவாக்குறதுக்கான வேலை திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம் இந்த புது அரசியல் அமைப்பால். இதனால் இந்த 3 காரணம் இதில் நாங்கள் விசேடமாக பேசக்கூடிய வேண்டியிருக்கு. மற்றது, இதுக்கு சமாந்தரமாக மக்கள் சபைகள், அது ஒரு புது வேலை திட்டம். எங்களுடைய இந்த மாநாட்டில் நாங்கள் ஒரு காரணம், நான் முதல் சொன்ன மாதிரி தேசிய பிரச்சனைக்கு என்ன தீர்வுன்ற காரணத்தை நாங்கள் வெளியேற்ற தயாராக இருக்கிறோம். அதே நேரத்தில் இந்த மக்கள் சபை எப்படி மக்களின் அதிகாரம் இயங்குகிற மாதிரி ஒரு வேலை திட்டத்தை கொண்டு வர்றது, அதையும் நாங்கள் இந்த மாநாட்டில் வெளியே கொண்டு வர இருக்கிற ஒரு விஷயம். ஏனென்றால் இப்போ எல்லாரும் கேட்குற ஒரு விஷயம் இருக்குது, கடந்த கட்சிகளை பற்றி நாங்கள் நம்பிக்கை வச்சுருந்தோம், அது சரி வரையில்லை. இப்போ நாங்கள் ஒரு புது கட்சி, இப்போ இந்த இலங்கையில் பொருளாதாரம் ஒரு பேங்க்ரப்டடாக போன பிற்பாடு 2022ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு நாங்கள் ஒரு புது கட்சிக்கு ஆட்சிக்கு வர உதவி செஞ்சோம். அப்போ அவங்கள ஒரு வித்தியாசமான கட்சி, முறைமை மாற்றத்தை கொண்டு வர வேண்டும்னு சொன்ன ஒரு கட்சி, ஒரு வரலாற்று இருந்த கட்சி, 1971-89 காலத்தில் ஆயுத போராட்டத்தில் நடந்த ஒரு கட்சி, பயங்கரவாத தடை சட்டத்துக்கு எதிராக போராடின ஒரு கட்சி. அப்போ அது வித்தியாசமான வேலை திட்டம் கொண்டு வருதுன்னு பார்த்தோம், அது வரையில்லை. அப்போ யாரை நம்புறது? இப்போ யாரை நம்பி நாங்கள் எங்களுடைய அரசியலில் ஈடுபடுறதுன்ற கேள்வி மக்கள் மத்தியில் இருக்குது, சாதாரண மக்கள் மத்தியில் இருக்குது. அதனால தான் நாங்களும் சொல்கிறது, நாங்கள் முன்னிலை சோசியலிஸ்ட் கட்சின்ற அடிப்படையில் நாங்கள் சொல்கிறது, நாங்கள் சொல்கிற காரணத்தை நம்ப வேண்டாம், ஒரு வேலை திட்டத்தை, ஒரு நடைமுறை ரீதியை நாங்கள் நம்ப வேண்டும். அதென்றால்
மக்களுக்கு நாங்கள் எங்களுடைய கேள்வி வந்து மக்கள்கிட்ட இருந்து நாங்கள் கேட்குறது என்னென்றால், நீங்கள் உங்களுடைய சக்தியை பற்றி நம்ப வேண்டும், உங்களுடைய அதிகாரத்தை பற்றி நம்ப வேண்டும், உங்களுடைய அதிகாரம் எப்படி இயங்க வேண்டும்ன்றது அதுக்கான ஒரு வேலை திட்டத்தை எப்படி கொண்டு வரதுன்ற பற்றி நாங்கள் பேசுவோம். ஏனென்றால் 5 வருஷத்துக்கு ஒருக்கா நாங்கள் எங்களுடைய மக்கள் அதிகாரத்தை வாக்கு மூலியமாக வேறொரு கட்சிக்கு கொடுத்து 5 வருஷம் பூரா நாங்கள் அவங்க என்ன செய்கிறதுன்னு பார்த்து கொண்டு இருக்காமல் நாங்கள் 5 வருஷம் பூரா எங்களுடைய மக்கள் அதிகாரம் எப்படி இயங்க வைக்கிற ஒரு வேலை திட்டத்தை கொண்டு வர்றது. எங்களுடைய மக்கள் அதிகாரம் 5 வருஷம் பூரா எப்படி இயங்க வைக்கிற ஒரு வேலை திட்டத்தை கொண்டு வர்றது. இதுதான் எங்களுடைய வேலை திட்டம். அதனால் மக்கள் சபைகள் கிராமம் அடிப்படையில், நகர அடிப்படையில், தொழிற்சங்கம் அடிப்படையில், மாணவ சங்கங்கள் அடிப்படையில், வீதி அடிப்படையில் நாங்கள் இந்த மக்கள் சபையை உருவாக்கி அந்த மக்கள் சபையை இயங்குகிற மாதிரி, அந்த மக்கள் சபைகள் நெடுகளும் இயங்குகிற மாதிரி, தன்னுடைய பொருளாதார வேலைகளுக்கு போகிறது, தன்னுடைய குடும்ப அலுவலுக்கு போகிற மாதிரியே ஒரு கிழமைக்கு ஒருக்கா தன்னுடைய அரசியல் தேவைகளுக்காக சேர்ந்து இந்த மக்கள் சபையில் தன்னுடைய அரசியல் பொருளாதார கலாச்சார தேவைகளுக்காக நோக்கங்களுக்காக தன்னுடைய யோசனைகள் மக்கள் இந்த அரசாங்கங்கள் மத்தியில் வைக்கிற அந்த மாதிரி இயங்குகிற ஒரு மக்கள் சபைகள், அந்த மக்கள் சபைகள் இயங்குகிற ஒரு அரசாங்கத்தை தான் நாங்கள் உருவாக்க வேண்டும். அதனால் ஒரு அரசியல் கட்சியை நம்புகிற அந்த வரலாற்றை நாங்கள் இப்போ மாற்ற வேண்டும். அதுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேணும். அந்த மாற்றத்தை கொண்டு வர ஒரு மாநாடுன்ற அடிப்படையில் தான் நாங்கள் இப்போ 4வது தேசிய மாநாடு முன்னிலை சோசியலிச கட்சியில் நாங்கள் நடத்த ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். அதனால் இந்த மக்கள் சபையில் இயங்குகிற தன்னுடைய ஜனநாயக அதிகாரத்தை எப்படி பாவிக்கிறது, அது 5 வருஷத்துக்கு ஒருக்கா தன்னுடைய வாக்கில் அது வேறு யாருக்கு கொடுக்கிறதா, இல்லாவிட்டால் அது எப்படி நாங்கள் எப்படி அதை இயங்கி கொண்டு இருக்கிற ஒரு முறைமையை நாங்கள் கொண்டு வர்றது. அதுதான் எங்களுடைய வேலை திட்டம். இனி அது நாங்கள் இந்த மாநாட்டில் நாங்கள் இதை பற்றி பேச தயாராக இருக்கிறோம். இனி கடைசியாக இந்த நிலைமையில் எங்களுக்கு ஒரு புது இடதுசாரிய இயக்கம் ஒன்று தேவையாக இருக்குது. ஏனென்றால் இடதுசாரியம்ன்றது என்ன மாதிரி மக்கள் மத்தியில் அதை பற்றி இருக்கிற விசுவாசம் நம்பிக்கைகள் எப்படி இல்லாமல் ஆக்கியிருக்கு. இந்த முற்போக்கான இடதுசாரின்ற கட்சிகள் கடைசியாக ஆட்சிக்கு வந்த பிற்பாடு இந்த மாதிரி இந்த இடதுசாரியம்ன்றதை பற்றி இருக்கிற நம்பிக்கை இல்லாமல் ஆக்கியிருக்கு. அதுக்கு எதிராக இலங்கையில் ஒரே ஒரு இடதுசாரி இயக்கம்ன்ற அடிப்படையில் இதுக்கு எதிராக இந்த முறைமைக்கு எதிராக மக்களின் அதிகாரத்தை இயங்க பெற கூறிய ஒரு முறைமை கொண்டு வரதுக்காக நாங்கள் இந்த 4வது தேசிய மாநாடு நடத்த தயாராக இருக்கிறோம். எங்களுக்கு வாக்குகள் எவ்வளவு கிடைக்குதோ, எவ்வளவு விதம் உங்களுக்கு வாக்கு இருக்குதுன்ற பிரச்சனைக்கு நாங்கள் அதை பற்றி அவ்வளோ நினைக்கிறதில்லை. என்னென்னா உங்களுக்கு தெரியும், 60 வருட கால பூரா 60 வருட காலம் ஜேவிபிக்கும் ஒரு 3 விதம் தான் என்று இருக்கிற மாதிரி பலவிதமான கருத்துகள் விமர்சனங்கள் நடந்தது. 60 வருஷம். அப்போ நாங்கள் அந்த 60 வருஷத்தில் 3 விதம் தான் ஜேவிபிக்கு இருந்ததுன்ற அந்த கதைகள், அந்த மாதிரி விமர்சனங்கள் எங்களுக்கு தெரிஞ்சுது. அதே மாதிரி இலங்கையில் எந்த மாதிரி இந்த போராட்டங்கள் நடந்து, மக்கள் போராட்டங்கள் நடந்து ஒரே அடியாக அந்த மாற்றங்கள் எப்படி வந்ததுன்றும் எங்களுக்கு தெரியும். அதனால் அந்த மாதிரி மாற்றங்களை பற்றி எங்களுடைய நம்பிக்கை இருக்குது. அதனால் எங்களுடைய வாக்குகள் எவ்வளவு விதம் எங்களுக்கு இருக்குதுன்ற பிரச்சனையை நாங்கள் அவ்வளவு அது பெருசாக எடுக்கிறதில்லை. நாங்கள் மக்களின் அதிகாரம் எப்படி இயங்குறது என்ற காரணத்தை மாத்திரம்தான் நாங்கள் எங்களுடைய அவதானிக்க வேண்டிய காரணம்னு நினைக்கிறோம். அதனால் அந்த மக்கள் அதிகாரத்தை இயங்க வைக்கிற ஒரு நாடை உருவாக்குற, அந்த சோசியலிச நாடை உருவாக்குற அந்த புதிய இடதுசாரி வேலைத்திட்டத்தை கொண்டு வர இந்த 4வது தேசிய மாநாடு பற்றி உங்களுக்கு அறிவித்ததுக்காக நாங்கள் இந்த உடல் சந்திப்பு வணக்கம், நன்றி.